அம்மா நான் காயத்ரியை விரும்புறேம்மா. காயத்ரி என்னோட சேர்த்து வச்சிருங்கம்மா. அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. அது அது என்னால தாங்கிக்கவே முடியாதும்மா. என்னடா பேசிட்டு இருக்க? காயத்ரி சுந்தர லவ் பண்றா. விடிஞ்சா அவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா. நீ என்னடானா இப்ப வந்து நான் அவளை லவ் பண்றேன், என்ன அவளோட சேர்த்து வைங்கன்னு சாதாரணமா சொல்ற? இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா அவ எவ்வளவு வருத்தப்படுவா? அம்மா காயத்ரி சுந்தர லவ் பண்ணலமா, என்னதான் லவ் பண்றா. என்ன செழியா, என்ன வளர நீ? நான் வளரலம்மா, உண்மையதாம்மா சொல்றேன். அவ என்னதான் உயிருக்கு உயிரா லவ் பண்றாமா. அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? இல்லம்மா, நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார காதலிச்சு அத ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு தவிச்சிட்டு இருந்தோம்மா. அதுக்கு இன்னைக்குதான் ஒரு முடிவு தெரிஞ்சதுமா. சரிடா, அவ உன்னை லவ் பண்றான்னு உன்கிட்ட யார் சொன்னா? அவளேதாம்மா சொன்னா. அவ எப்படிடா சொல்லுவா? அவதான் சுந்தர காதலிக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியுமே. அவன் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அவளே சொன்ன பொய் தாம்மா அது. என்கிட்ட காதல சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இருக்கிற கல்யாண தோஷத்தை சரி பண்றதுக்காக நீங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போனீங்கம்மா. அதை சமாளிக்க வர வழியே தெரியாமதான் நான் மிலிட்டரிக்காரனை லவ் பண்றேன், அவன் அதுல செத்து போயிட்டான்னு உண்மையிலேயே செத்து போன ஒருத்தனோட போட்டோவை காட்டி அவன் நினப்புலயே நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துடுறேன்னு சொல்லி உங்ககிட்ட நடிச்சிருக்காமா. அதுக்கப்புறம் அவளே எதிர்பார்க்காத மாதிரி செத்து போனதா சொன்ன அந்த சுந்தர் உயிரோட வந்து நின்றுருக்கான். என்ன காதலிக்கிறத என்கிட்ட சொல்ல முடியாம வந்தவன் பொய் சொல்றான்னு அவனை பத்தி உங்ககிட்டயும் சொல்ல முடியாம அவ தவிச்சிட்டு இருந்திருக்காமா. இது எல்லாமே இப்போதான் காயத்ரி நேர்ல வந்து சொல்லும் போதுதான் எனக்கே புரிஞ்சுதுமா. என்ன, காயத்ரி உன்னை பார்க்க வந்தாளா? ஆமாம்மா. அவ மனசுக்குள்ள இருந்த மொத்த காதலையும் என்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாமா. ஒவ்வொரு நாளும் காயத்ரி என்கிட்ட வந்து காதல சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்த எனக்கு அவ சொல்லும் போது எந்த பதிலுமே சொல்ல முடியாத நிலைமையில நான் இருந்தம்மா. இப்போ நானும் அவளை காதலிக்கிறேன்னு அவகிட்ட சொன்னா அடுத்த நிமிஷமே என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட கிளம்பி வந்துருவாமா. வாங்கம்மா, இப்பவே போய் அவகிட்ட பேசிடலாமா. வாங்கம்மா. இல்ல செழியா, அவளே இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் நான் அவளை ஏத்துக்க மாட்டேன். ஏமா அப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, நம்ம வீட்ல சம்பளத்துக்கு வேலை பாக்குற ஒரு பொண்ணு நான் எப்படிடா மருமகளை ஏத்துக்க முடியும்? இப்பதானமா சொன்னீங்க எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. ஆமா, அதுக்காக நம்ம தராதரத்துக்கு ஒத்து வராத பொண்ணு நீ வந்து காதலிக்கிறேன்னு சொல்லுவ. அதுக்கு நான் எப்படிடா சம்மந்தம் சொல்ல முடியும்? உங்க ரெண்டு பேருடைய போட்டோவையும் பத்திரிகையில ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்ததையும் என்னால ஜீரணிக்க முடியல. அந்த பத்திரிகையே கொளுத்த போனவனா. அவளையே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அதை எப்படிடா என்னால ஏத்துக்க முடியும்? சரியா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அம்மா சொல்றத கேளு. காயத்ரி நல்ல பொண்ணுதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா
அவ நம்ம தகுதிக்கு ஏத்தவ இல்லைன்னு தான் சொல்றேன். காயத்ரி சுந்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா தான் இருப்பா. அவளுக்கு தேவையான வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் நாம பண்ணி கொடுக்கலாம். ஆனா செழியா, அவ நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். அம்மா, நீங்க நம்ம புரியாம பேசிட்டு இருக்கீங்க. சுந்தர கல்யாணம் பண்ணிக்க போற கடைசி செகண்ட் வரைக்கும் நீங்க வருவீங்கன்னு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி நீங்க வரலன்னா நான் உயிரே விட்டுருவேன்னு சொல்லியிருக்காமா. ஒருவேளை நான் போகாம காயத்ரிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா.